நமக்கு எதிராக பேசினவங்களையோ அல்லது நமக்கு எதிராக செயல்பட்டவங்களையோ நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்தினவங்களையோ மன்னிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. நமக்கு அது கஷ்டமாக இருக்குது. மன்னிப்புன்றது ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒன்று, ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஒன்று. ஆனால் இதை செய்கிறதுல நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஆடுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மன்னிப்பு ஏன் அவசியமாக இருக்குது, ஆண்டவர் ஏன் இதை வலியுறுத்துறாருன்றத நம்ம வசனத்தில் வாசிக்கலாம். எபேசியர் 4:32 இப்படி சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மாதிரியை உங்களுக்கு வைத்து போகிறேன், நான் என்னெல்லாம் செஞ்சேனோ நீங்க அதை செய்யுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து தான் எல்லாரையும் மன்னித்ததை போல நாமும் பிறரை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிதாவாகிய தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டதை போல நாமும் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த மன்னிப்பு என்ன செய்யுது தெரியுமா? இந்த மன்னிப்பு நமக்கு ஒரு விடுதலையை தருது. உண்மைதானே? மன்னிக்காத வரைக்கும், கசப்பு உள்ள இருக்க வரைக்கும் ஒரு பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா ஒன்ஸ் நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்ம மனது லகுவாகிறத பார்க்கலாம். அப்ப forgiveness set you free. உண்மைதான். கட்டாயமா மன்னிங்க. ஆண்டவர் யாரை மன்னிக்க சொல்லி உங்களுக்கு வெளிப்படுத்துறாரோ, காட்டி கொடுக்கிறாரோ அவர்களை மன்னிங்க. யார் மேல உங்களுக்கு கசப்பும் கோபமும் அதிகமா இருக்கோ மன்னிங்க. அவர்களை மன்னிக்கிறதன் மூலமா நாம ரொம்ப பேர்டன் இல்லாம லகுவா இருக்க முடியும், ஃப்ரீயா இருக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். மன்னிப்புக்கான முயற்சிகளை எடுப்போம். ஆண்டவர் அந்த முயற்சியில நமக்கு வெற்றி தரட்டும். God bless you.